மாட்டுப் பொங்கலின் போது எருமை மாடுகளை ஒதுக்கும் போக்கு நிலவி வருகிறது. இது வர்ணபேதம் என்றும் மக்களுக்கு பயனளிக்கும் எல்லா மாடுகளையும் ஒன்றாக கருதி கொண்டாட வேண்டும் என்றும் திராவிட கழக தலைவர் வீரமணி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதனையொட்டி திராவிடர் கழகத்தினர் அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரத்தில் எருமை மாடுகளை குளிப்பாட்டி வண்ணம் பூசி அவைகளுக்கு பொங்கல் ஊட்டி மாட்டுப் பொங்கலை கொண்டாடினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திருப்புவனத்தில் தனியார் சமூக சேவை அமைப்பு நடத்தும் காணும் பொங்கல் விளையாட்டு விழா மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சுமார் 2 அடி உயரம் கொண்ட கருங்கல்லால் ஆன அப்துல் கலாம் திருவுருவ சிலை திறந்து வைக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த விழாவில் மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயம், இசை நாற்காலி உள்ளிட்ட போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா அருகே உள்ள மின் மாற்றில் இருந்து கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இதிலிருந்து 4 ரோடு பகுதிக்கு செல்லும் மின் கம்பி ஒயர் திடீரென அறுந்து கீழே விழுந்தது. இதில் பல்வேறு இடங்களில் மின் உராய்வு ஏற்பட்டு தீப்பொறிப்பட்டது. இந்நிலையில் அருகில் சாலையோர வியாபாரிகள், பூக்கடைக்காரர்கள் என பலரும் தலை தெறிக்க ஓடினர். இது குறித்து உடனடியாக மின்சார வாரியத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. மின்சார வாரிய ஊழியர்கள் பழுது நீக்கும் பணியில் உடனடியாக ஈடுபட்டனர். இதனால் ஜெயங்கொண்டம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த திருக்கடையூரில் ஆண்டுதோறும் காணும் பொங்கல் அன்று மாபெரும் குதிரை மாடுகளுக்கான ரேக்லா பந்தயம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் காணும் பொங்கல் தினமான இன்று தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாடு மற்றும் குதிரை வண்டிகளுடன் வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியினை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். பாரம்பரியமிக்க திருக்கடையூர் ரேக்லா பந்தயத்தை காண்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் சாலையில் இருபுறமும் இருந்து கண்டு களித்தனர்.